ஹாய் டுட்டூஸ் கிச்சனில் இன்றைக்கி தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இன்றைக்கி சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் 2 எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட் மேரினேட் பண்ணணும், அதனால் ஸ்லிட் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். மசாலாலாம் உள்ளே இறங்கிறதுக்கு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ண மாதிரி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் தயிர், கெட்டியான தயிராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க, கெட்டியாக இருக்கிறது மட்டும். தேவையான அளவு மஞ்சள், மிளகாத்தூள் தேவையான அளவு, 1/2 லெமனு, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, கரம் மசாலா கொஞ்சம், சாட் மசாலா கொஞ்சம். சாட் மசாலா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், சாட் மசாலா, கரம் மசாலா, தயிர், இது ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடயே தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. அதில் மிக்ஸ் பண்ணிட்டு முன்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணால் நமக்கு தெரியாது. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது கலந்து வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனில் பார்த்திங்கன்னா டீப் கட் போட்டிருக்கோம், மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கிட்டோன்றதுக்காக. உங்களுக்கு அவ்வளோ இது தேவையில்லைன்னா நீங்கள் லைட்டாக ஸ்லிட்ஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக டீப் இல்லாத மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் இறங்கிச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மசாலாலாம் நல்லா கலந்துட்டோம். இப்போ இது 1 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 2 மணி நேரமாவது வைக்கணும். இது அவ்வளோ நேரம் வச்சிங்கன்னா தான் அது செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் இது ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ இது ஃப்ரிட்ஜில் வச்சு 1 நேரம் ஆயிருக்கு. இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தவா வச்சுருக்கு. தவா ஹீட் ஆனதும் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். கூடயே 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வந்து ஆப்ஷனல் தான். ஃப்ளேம் மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். பட்டர் இல்லாட்டி ஃபுல் ஆயில் வச்சே குக் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ்டு பண்ணி வச்சுருந்த இதிலே பவுலில் மிச்சமாக இருக்க மசாலாலாம் இது மேலே ப்ரஷ் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது பாருங்கள். கலர் எல்லாமே தந்தூரி சிக்கன் ஸ்மெல் சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம சிக்கன் எடுத்து இந்த கிரில் பேனில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்க இதில் மாற்றிக்கலாம். இப்போ டைரெக்டாக நம்ம அடுப்பில் கட்ட போகிறோம். இப்போது சும்மா ஒரு 2 மினிட்ஸ் தான். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைரெக்டாக காட்டும் போது அந்த தந்தூரி ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும், நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீ இந்த மாதிரி டைரெக்டாக அடுப்பில் காட்டலைன்னா ஒரு அடுப்பு கறி ஒரு சின்ன ஒரு துண்டு எடுத்து அது அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒரு பேனுக்குள்ளே ஒரு டம்ளர்லையோ இல்லை ஏதோ ஒரு கப்பில் அந்த அடுப்பு கறியை போட்டு 2 சொட்டு ஆயில் விட்டிங்கன்னா ஸ்மோக் வரும்.
அந்த புகையில அப்படியே மூடி வச்சிடணும் அந்த பேனை. ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டிங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ இது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மசாலாலாம் நல்லா உள்ளெல்லாம் இறங்கியிருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்க. டுட்டூஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.